ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 36வது மலர் வைல்ட் ரோஸ். பேரார்வத்தின் மலர், விழிப்புணர்வின் மலர், உற்சாகத்தின் மலர், கொண்டாட்டத்தின் மலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலரோட நிழல் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் வாழைப்பழ சோம்பேறிங்க. சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஜடமாட்டோம். ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கும் சிரிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்தாலும் பதறவும் மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, செத்தவன் மேலே எத்தனை லாரி ஏறினா என்ன, அந்த மாதிரி ஏதோ நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், நான் என்ன செஞ்சு என்ன நடக்க, ஒரு நிறைவே இருக்காது வாழ்க்கையில். வேலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், வீட்டில் எல்லாம் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வியாதி இருக்கும், உடம்பை ரொம்ப கெடுத்திருப்பாங்க, ஊதாரின்னு பேர் வாங்குவாங்க, இல்லை பொறுப்பு இல்லாதவங்கன்னு பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வைல்ட் ரோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க அப்படியே ஒரு வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், அதுவே ஒரு செலிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நிகழ்ச்சனத்துலேருந்து அந்தந்த டெசிஷன்ஸை அப்பப்போ எடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆண்டாள் வந்து எப்படி வந்து கிருஷ்ணனை நினச்சி உருகி உருகி ஒரு சந்தோஷமாக இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே நான் அந்த உலகத்தில் இருந்து பிறந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு அனுபவித்து செய்வாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.